அன்றைக்கு ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருவிக நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்லவியிடம், நம்முடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினரிடம் அதை கொடுப்பதற்கு கூட மனதில்லாத அந்த மேயர் அன்றைக்கு 4000 கோடி என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது உடனே ஓடி வருகிறார் சேகர் பாபு. ஐயோ, அது அந்த பாப்பா கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், அது பாப்பா என்கிறார். அது பாப்பா என்றால் அதை ஏன்பா அப்புறம் மேயர் ஆக்கினீங்க? இப்படி வெட்கம் இல்லாமல் அன்றைக்கு கூறியவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு ஜால்ரா போட்டவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு சால்ஜாப்பு போட்ட அந்த மேயர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கீலை சொல்ற, நீ திருப்பி சொல்லுமான்னார். அப்பா, நான் உனக்கு ஓட்டு போடலப்பா, எங்க அண்ணன், சொந்த அண்ணன், என் அண்ணன் முதலமைச்சராக போறாருப்பா, அதுக்கு நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்பான்னொடனே அவர் அப்படியே, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னாரு. ஆமாப்பா, அன்னைக்கு நீ நின்ன, எங்கள் அண்ணன் முதலமைச்சராக அன்னைக்கு தேர்தலில் அவரில் நிற்கலை, இன்னைக்கு உன்னோட என் அண்ணன் தான்ப்பா எனக்கு முக்கியம், அதனால் நான் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்கிற ஒரு தாய்மார், அந்த பெண்ணுக்கு நான் இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு சொந்த அப்பாவுக்கு தேர்தலில் நிற்கும் போது அவருக்கே ஓட்டு போடாமல் அண்ணன்ற அந்த உரிமையோடு ஓட்டு போட்டிருக்காருன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் தலைவர் தளபதி மேல் நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள் போது, தலைவர் சொன்ன மாதிரி கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் சொன்னால் நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சாகணும். அது நாங்கள்லாம் ரெடி, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ரெடி. அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ரெடியா? எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் வளமும் இனி எங்களுடைய நலமும் மக்கள் வளமும் புரட்சி தளபதி அண்ணன் விஜய் என எங்கும் முழங்கு என்று கூறிக்கொள்வதற்காகவும், இந்த இயக்கத்தின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை கான் என்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான், செய்கின்ற தொழில் என்பது நல்லது செய்தால் நல்லவர், தீயது செய்தால் தீயவர். அதாவது நம்முடைய தளபதி, நம்முடைய மாபெரும் முதலமைச்சர் மாபெரும் வெற்றியை உலக வரலாற்றில் இதுவரை யாரும் பெறாத அளவுக்கு 2 ஆண்டுகளில் இயக்கத்தை ஆரம்பித்து மாபெரும் வளர்ச்சியை எப்போது எங்கே ஒரு 4 தொகுதிகளில் கூட பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தாலும் 108 திவ்ய தேசங்களைப் போல 108 திவ்ய பிரபந்தத்தை போல மாபெரும் வெற்றி பெற்று மக்களின் பேர் ஆதரவோடு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில், அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன் ஈ போல கொசு போல ஒழிப்பேன் என்று கூறிய தீய சக்தி திருடர்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிய இந்த இயக்கம் இனி காலமெல்லாம் வெற்றி பெற போகின்ற புரட்சி தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் இந்த இயக்கத்தில் என்னுடைய பணியும் ஒரு சிறு துரும்பாக இருக்க வேண்டும் என்று புரட்சி தளபதியின் கொள்கைகளினால் நம்முடைய அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களுடைய அந்த சேவையை பார்த்து, நம்முடைய ஆதவ் அர்ஜுனா அண்ணன் அவர்களை பார்த்து, நான் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு மற்றொரு காரணம், அண்ணன் ஆதவ் அர்ஜுனா என்றால் அது மிகையாகாது, அவர் தன்னுடைய கருத்துக்களினாலும் தம்முடைய தீரத்தினாலும் தம்முடைய வீரத்தினாலும் இந்த வெற்றியை அவரும் சாத்தியமாக்கி இருக்கிறார். இது போல ஒரு இளைஞர்கள் நிறைந்த இயக்கத்தில் நாம் இதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நான் இந்த இயக்கத்தில் முதலில் சேர்ந்த போது நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை, நம்முடைய ஆனந்த் அண்ணன் அவர்களை சந்தித்தேன், அவர் இன்முகத்தோடு வரவேற்றார். நம்முடைய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்தேன், அவரும் இன்முகத்தோடு வரவேற்று, உங்களை போன்ற இளைஞர்கள் எங்கள் இயக்கத்திற்கு தேவை, மீண்டும் மீண்டும் வலுப்பெற்று வருகின்ற தேர்தல்களில், அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இனி வரப்போகின்ற எல்லா சட்டமன்ற தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சிறந்த வெற்றியை பெற்றிருந்தாலும் எங்களை எல்லாம் பணிவன்போடு அழைத்து அப்போது ஒரு வார்த்தை சொன்னார். அண்ணே, நான் ஆர்கே நகர் தொகுதியில் இருந்து வருகிறேன் என்று சொன்னவுடன், உங்களுடைய ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு அருமையான வேட்பாளர், மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு எண்ணம் கொண்ட ஒரு வேட்பாளர் சகோதரர் மரிய வில்சன் அவர்களை உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன். அவர் ஒரு சிறப்பான ஒரு நல்ல
மனிதர் அவர். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களை பற்றின மாண்பு உடையவர். உங்களுக்காக உழைக்க அனுப்பி இருக்கிறேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் மரிய வில்சனோடு நீங்களும் போய் ஒத்துழைப்பாக செயல்படுங்கள் என்று கூறினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நல்ல அமைச்சரை, நிதி அமைச்சரை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று கூறினார். எண்ணி பாருங்கள் சகோதரர்களே, ஆர்கே நகர் தொகுதி மக்களே, வடசென்னை வடக்கு கிழக்கு பகுதி மக்களே, நான் பேசுகின்ற ஆர்வத்திலே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லக்கூட மறந்துவிட்டேன். இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தின் தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்களே, அதே போல இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். நான் இவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு வந்த பின்பு நம்முடைய அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுரா வேலு அவர்களை போய் சந்தித்தேன். ஆஹா, என்ன ஒரு அருமையான பண்பு! இவர் நம்மோடு பிறந்த ஒரு உடன்பிறவா சகோதரரை போல, அண்ணனை போல, வாமா தங்கச்சி என்று அழைத்து என்னுடைய சொந்த வீட்டில் நான் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அண்ணன் சுரா வேலு அவர்களையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருக 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 என்று வரவேற்று, நீங்கள் தான் என்னை வரவேற்றிருக்கிறீர்கள். இருந்தாலும் என்னை வரவேற்புரை ஆற்ற சொன்னதனால் உங்கள் அனைவரையும், அமைச்சர் பெருமக்களையும், இந்த வடசென்னை வடக்கு கிழக்கினுடைய அனைத்து நிர்வாகிகளையும், மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகளையும், வடசென்னை தெற்கு தென்சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களையும், இங்கு இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆர்கே நகர் தொகுதியில் எப்போதும் இதுவரை புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு, அம்மா இங்கு நின்று வெற்றி பெற்ற பிறகு இதுவரை இந்த மாதிரியான எழுச்சியை நாங்கள் பார்த்து 10 வருடங்களுக்கும் மேலாக ஆகிறது. அந்த எழுச்சியை புரட்சி தளபதி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தளபதி விஜய் அவர்களின் மூலமாகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நான் கூட நினைத்தேன் நாம் ஒரு புதிதாக போகின்றோமோ, எப்படி இருக்குமோ என்று. ஆனால் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளில் இருந்து, அதாவது என்னுடைய இயக்கமான புரட்சி தளபதியின் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளில் இருந்து, நம்முடைய அமைச்சர் பெருமக்களில் இருந்து அனைவரும் என்னை இன்முகத்தோடு வரவேற்று, இந்த முதல் மேடையிலேயே, என்னுடைய டிவிஷன்ல இருக்கக்கூடிய இந்த மேடையிலேயே எனக்கு வாய்ப்பளித்ததற்கு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பாதம் பணிந்த நன்றிகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா இங்கேயும் எம்எல்ஏவாக இருந்தார். அதற்கு பிறகு இந்த தொகுதியில் எந்த ஒரு நல்ல நலத்திட்டங்களும் கூட கிடைத்தது கிடையாது. ஒரு பொதுக்கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் கூட மக்களை வருந்தி அழைத்து ஒரு சக்கர டப்பா கொடுக்கணும், ஒரு அரிசி கொடுக்கணும், ஒரு புடவை கொடுக்கணும் என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு எதுவுமே சொல்லாமலேயே, எதுவுமே அழைக்காமலேயே இன்றைக்கு இவ்வளவு பேர் பெண்களும் ஆண்களும் ஓடோடி வந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் புரட்சி தளபதி விஜய் அவர்களின் வெற்றி வெற்றி வெற்றி. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை இனி ஒவ்வொரு நாளும் தமிழகம் சொல்லும் என்று கூறிக்கொண்டு, இந்த வெற்றியை பார்த்து ஒரே ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். இந்த வெற்றியை பார்த்து சிலர் பொசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம் என்றுதான் அதை எப்போதும் சொல்வோம். தமிழக மக்களும் அதை அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். அந்த இயக்கத்தில் ஒருவர் இன்றைக்கு அதன் தலைவரே வெற்றி பெறவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் அநியாயத்தை இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு விளம்பர மாடல் அரசாக இருந்து கொண்டு திராவிட மாடல் என்று கூறி ஒரு திராவக ஆட்சியை, திராவக மாடல் ஆட்சியை நடத்திவிட்டு இன்றைக்கு வெட்கமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி வெற்றி பெற்று நம்முடைய தாவேகா புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இதுவரை உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கு கூட ஒரு 4 மாவட்டத்திற்கு மேல் அனுமதிக்காத ஒரு கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட இயக்கம் இருந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் திமுகவாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருந்தாலும் இந்த மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார். ஆட்சி அமைத்து ஒரு 10-15 நாட்கள் கூட ஆகவில்லை. அவர் நன்றி சொல்வதற்கு போவதற்கு முன்பாகவே என்ன பேசுகிறார்கள்? ஐயோ இந்த ஆட்சியில் அப்படி ஆகிவிட்டது, ஐயோ இந்த ஆட்சியில் அப்படி ஆகிவிட்டது. காரி துப்புகிறார்கள், மக்கள் காரி துப்புகிறார்கள். என்னவென்று, உங்களுடைய ஆட்சியில் 4000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டது. யார் கடத்தினார்? திமுகவை சேர்ந்த அயலக அணி அமைப்பாளர். உங்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு ஒரு மேயராக இருந்து கொண்டு ஆட்சியில் ஒரு எம்எல்ஏவை எப்படி மதிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கின்ற அந்த மேயரை பார்த்து கேட்கிறார்கள். 4000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் கால்வாய் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டைஸ் பேக்கேஜ் என்று ஆரம்பித்தார்கள். 4000 கோடியில் ஒரு ரூபாய் கூட எங்கே போனது என்று தெரியவில்லை. நம்முடைய பகுதியில் மழைநீர் வடிந்திருக்கிறதா?
நம்முடைய பகுதியில் குடிநீரில் கால்வாய் கழிவுநீர் கலந்து வருவது நின்றுவிட்டதா? இவர்கள் ஆட்சியில் எதுவுமே நடைபெறவில்லை. 4000 கோடியை சுவாகா செய்துவிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அந்த மேயரை பார்த்து, என்ன அப்படி 4000 கோடியை ஒதுக்கினீர்களே, மழைநீர் இப்படி வழிந்தோடுகிறதே, மக்கள் சிரமப்படுகிறார்களே என்று கேட்கும் போது, இன்றைக்கு ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருவிக நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்லவியிடம், நம்முடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினரிடம் அதை கொடுப்பதற்கு கூட மனதில்லாத அந்த மேயர் அன்றைக்கு 4000 கோடி என்ன ஆச்சு என்று கேட்கும் போது உடனே ஓடி வருகிறார் சேகர் பாபு. ஐயோ, அதுக்கு அந்த பாப்பா கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், அது பாப்பா என்கிறார். அது பாப்பா என்றால் அதை ஏன்பா அப்புறம் மேயர் ஆக்கினீங்க? இப்படி வெட்கம் இல்லாமல் அன்றைக்கு கூறியவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு ஜால்ரா போட்டவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு சால்ஜாப்பு போட்ட அந்த மேயர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லை. தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நல்லது செய்ய வழி இல்லை. 4000 கோடி போன இடம் தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு தாவேகாவை பார்த்து மேயர் முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உருட்டு உதயநிதி முதல் கனிமொழி வரை அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நவத்வாரங்களிலும் உங்களுக்கு புகை வருகிறது. என்ன சொல்கிறீர்கள்? இந்த ஆட்சி முடிவுரை எழுதப்படும், இந்த ஆட்சி நாளைக்கு முடிந்துவிடும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? திமுகவினருக்கு எப்போதுமே வெட்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஆட்சி வந்த ஒரு வாரத்திலேயே இத்தனை குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் முன்பே சொன்னது போல இந்த ஆட்சி எப்போதும் மீண்டும் பனமரத்தில் வவ்வாலா தளபதிக்கு சவாலா என்பது போல இனி ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழகமும் ஆர்கே நகரில் இருந்த கன்னியாகுமரி வரை, காசிமேட்டில் இருந்த கன்னியாகுமரி வரை நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம். யார் என்ன கூக்குரல் இட்டாலும் சரி, கோட்டை போட்டா நம்ம தளபதி சிஎம், கோட்டை கழட்டினா அவர் மக்கள் தலைவர், அப்படித்தான் பேசுவார். மக்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. இனி நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இனி வரப்போகின்ற எல்லா தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் விசில் தான் ஊதும். யார் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும், அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. போடா ஆண்டவனே நம்ம பக்கம்ன்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் நம்ம பக்கம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களோடு என்னை போன்ற அருமை சகோதர சகோதரிகள் நாங்கள் இருக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிக்க அமைச்சர்கள், அண்ணன்கள் இருக்கிறார்கள். இனி ஒவ்வொரு முறையும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். மீண்டும் நம்முடைய வெற்றியை மீண்டும் மீண்டும் இனி ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தின் சரித்திரம் சொல்லும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எதுவுமே பேசுறதுக்கே எனக்கு இல்லை. என்னென்னலாம் பேசணுமோ அவர் எல்லாத்தையுமே கரெக்டாக எல்லாத்தையுமே பேசுவார். அண்ணன் இருன நான் பேசுகிறேன்னு பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்து இருப்பார். மைக்கு கிட்ட வந்த உடனே அவருக்கு எங்கேருந்து அந்த உணர்ச்சி பயங்கரமாக வரும்னு தெரியாது. வெளுன்னு என்னென்னலாம் உண்மையாக இருக்குதோ அதை வெளுத்துட்டு ஜம்முன்னு பேசான்னு போய் உக்காந்துட்டார். டேய், 10 பேர் பேசுகிற இடத்துல நான் மட்டும்தான்டா கரெக்டாக பேசணுன்றதை கரெக்டாக செஞ்சுட்டார். அண்ணன் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை நிதி, அதோடைய அமைச்சர், உங்கள் அமைச்சர், உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்தீங்க. உண்மையாக உங்களுக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு நிதி அமைச்சரை கொடுத்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் ஆர்கே நகர் மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்திருக்கும் போதே நான் ரொம்ப அழகாக சொன்னேன். அவர் ஒரு கல்வியாளர், கண்டிப்பாக இந்த தொகுதி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தேன். நான் வந்த பிறகு அவர் வரும்போது அவருக்கு மிக சிறப்பான வரவேற்பு நீங்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கொடுத்தீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், இவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்பதில் சந்தேகம் இல்லை என்று சொன்னேன். அதேபோல் இன்று அவர் வெற்றி பெற்று மாண்புமிகு அமைச்சராக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். அவர் சொன்னார், என் குடும்பம் கூட அந்த அளவுக்கு பாசம் காட்டினதில்லை, ஆனால் இந்த ஆர்கே நகர் மக்கள் அந்த அளவுக்கு பாசம் காட்டுற மக்கள் என்று சொன்னார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா உண்மையாகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்
மக்களுடைய கஷ்டங்கள் என்ன என்று அறிந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் நாங்கள் 107 பேரும் இருப்போம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு அமைச்சரும் சரி, நாங்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டோம். அப்படி செய்தோம் என்று சொன்னால் அடுத்த வினாடி தலைவர் தளபதி அவர்கள் எங்களை அமைச்சர் பதவியில் வைத்திருக்க மாட்டார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நேரத்தில் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். நான் அந்த தொகுதியில் புதுசு தான். ஆனாலும் தலைவர் தளபதிக்கோசம் எனக்கு ஓட்டளித்து இன்னைக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு என்னை அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கெலாம் யாரும் ஓட்டு போடலைங்க. முழுக்க முழுக்க எங்கள் தலைவர் தளபதிக்கோசம்தான் 234 தொகுதியிலையும் அவருடைய ஒரே ஒருத்தவருக்காக மட்டும்தான் வாக்களித்தார்கள் மக்கள். மக்கள் அந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் என்று நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2016 தேர்தலில் அவர் தேர்தலில் நின்று அவர் தோத்துட்டார். தோத்தோடனே அவரும் அவங்க பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழுதாங்க. அதுக்கப்புறம் 2026 இந்த தேர்தலில் அவர் திருப்பி நிற்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக. அதுக்குள்ளே அந்த 10 வருஷத்துக்குள்ளார அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிட்டார். அப்போது ஒரு தேர்தல் வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அம்மா நீ ஓட்டு போட்டு போயிடுமா அப்படின்னோடனே அந்த பொண்ணும் அவருடைய பொண்ணு ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போனோடனே அம்மா நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை இருக்குதுமா, நீ எத்தனை மணிக்குமா நீ போய் ஓட்டு போட்டேன்னு கேட்டார். அப்பா நான் காலையில் 9 மணிக்கே போய் ஓட்டு போட்டேன், ஆனால் உனக்கு நான் ஓட்டு போடலப்பா, எங்கள் அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் நான் ஓட்டு போட்டேன்பான்னு. அவர் என்ன ஏதோ சொல்லுதேன்னுட்டு என்னவா சொல்கிறேன் நீ திருப்பி சொல்லுமான்னார். அப்பா நான் உனக்கு ஓட்டு போடலப்பா, எங்கள் அண்ணன் சொந்த அண்ணன் என் அண்ணன் முதலமைச்சராக போகிறாருப்பா, அதுக்கு நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்பான்னோடனே அவர் அப்படியே என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னாரு. ஆமாப்பா அன்னைக்கு நீ நின்ன எங்கள் அண்ணன் முதலமைச்சராக அன்னைக்கு தேர்தலில் அவரில் நிற்கலை, இன்னைக்கு உன்னோட என் அண்ணன் தான்ப்பா எனக்கு முக்கியம், அதனால் நான் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்கிற ஒரு தாய்மார் அந்த பெண்ணுக்கு நான் இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு சொந்த அப்பாவுக்கு தேர்தலில் நிற்கும்போது அவருக்கே ஓட்டு போடாமல் அண்ணன்ற அந்த உரிமையோடு ஓட்டு போட்டிருக்காருன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் தலைவர் தளபதி மேல் நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள் போது நாங்கள் அமைச்சர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி உங்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம், எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்று நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்களோ எங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்னும் நீங்கள் 3 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியுடன் திமுக கண்டிப்பாக கூட்டணி சேர்ந்து விடுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இனி வருங்காலங்களில் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் 20 வருடத்துக்கு தலைவர் தளபதி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய தலைவருடைய திட்டங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்கிற திட்டமாகத்தான் இருக்கும். எந்த நேரமும் மக்களை நினைத்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதி. மேலும் நீங்கள் ஊராட்சி மன்ற தேர்தல் வர இருக்கிறது என்று சகோதரர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்.
கண்டிப்பாக அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம்தான் வெற்றி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதில் குறிப்பாக தாய்மார்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் தலைவர் தமிழக முதலமைச்சர் வழங்குவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் சகோதரி பல்லவியை பற்றி சொன்னார். உண்மைதான். அவர் சொன்னார் 7-8 மாத கர்ப்பிணி, அவங்கள போய் நீ போய் ஓட்டு கேட்க சொல்கிற, என்னென்ன இது அப்படின்னாரு. அந்த சகோதரி சொன்ன ஒரே வார்த்தை, நான் அவர் சொன்னது போல் என் குழந்தையோடு நான் போய் ஓட்டு கேட்டு கண்டிப்பாக என் குழந்தை பிறக்கும்போது நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தது. ஏனென்று சொன்னால் தளபதியோடைய பாட்டு சத்தம் கேட்டாலே தாய்மார்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க டான்ஸ் ஆடுன்னுட்டுன்னு சொல்லுவாங்க உள்ளார ஆடு. பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் நமக்கு யாருக்குமே கிடைக்க மாட்டார். நமக்கு உண்மையாகவே கிடைத்திருக்கிறார். பெருமைக்கோசம் நான் சொல்லலை. ஒரு அமைதியானவர், மக்களுக்கு என்ன செய்யணும், எந்த ஒரு துறையிலும் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று தான் எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. ஆகவே நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் அதை சொன்னீர்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் உடனடியாக செய்து தருவோம். இன்னும் ஒரு 10-15 நாள் பொறுத்துக்குங்க. எல்லா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் முறையில் உங்களுக்கு QR கோடு கொடுத்துருவோம். அதில் ஏதாவது நீங்கள் புகாரை தெரிவிக்கணும் அப்படின்னா அது எங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். உடனடியாக நாங்கள் அதை சரி செய்து விடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு கிடைச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப அருமையானவர், நல்லவர், வல்லவர். 100 சீட்டில் 60 சீட்டு கொடுத்துட்டாரு. நான் அடுத்து 60 சீட்டு கொடுத்துட்டாரு, இன்னும் 40 சீட்டு இருக்குதுன்னு நான் யோசிச்சுனே இருந்தேன். என் டி நகர் தொகுதியில் இருக்கிறவங்களை எடுத்துன்னு போய் அந்த 40 சீட்டையும் போயிட்டு நான் ஃபில்லப் பண்ணிடணும். ஏன்னா அண்ணா நீ தானே, நான் 60 பேர் தானே, நீ 100 சொன்ன இல்லைண்ணே, 60 கொடுத்துட்டு மீதி 40 இருக்குதுல்ல, என் டி நகர் தொகுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது எங்கள் அண்ணங்கிட்ட பேசி நான் வாங்கிடுவேன். அதே மாதிரி அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக தான், நிதி அமைச்சராக இருக்கிற போது என்னுடைய துறை சார்ந்த அதிகாரிகளிடம் நான் சொன்னது, சீக்கிரமாக போயிட்டு அவர்கிட்ட போய் எது எது தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கிடுங்க. மற்ற அமைச்சர்லாம் போயிடுவார். விளையாட்டுத்துறை அமைச்சர் பக்கத்திலே இருக்கிறார், ரூம் வச்சுருக்கிறாரு, பக்கத்திலே போய் கேட்டுருவார். நீங்கள் உடனே போய் நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்ன உடனே யோசிக்கிறார் பொதுப்பணித்துறை அமைச்சர். ஓஹோ, அண்ணன் உனக்கு மட்டும்தான் தருவாரா, நானும் கேட்டுடுறேன்னு. ஆனால் நான் முதலே அச்சாரம் போட்டேன், அண்ணன் எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு தான் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல மனிதர். மனசார சொல்கிறேன், அவரை பெருமைக்கோசம் இந்த மேடையில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் தான். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பற்றி பேசணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் போட்டோன்னா விதியேன்னு உக்காந்துருப்பாங்க. 5 வருஷத்துக்கு நீ சட்டமன்ற உறுப்பினர்ரா, உங்ககிட்ட நான் வந்து கையெழுத்து வாங்கணும், ஏதாவதுன்னா ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும், வேறு வழியே கிடையாதுன்னு அப்படியே பொறுமையாக கைத்தட்டுவாங்க. ஆனால் இங்கே உணர்வுபூர்வமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய அமைச்சரை சொன்னவுடன் நீங்கள் சந்தோஷத்துடன் கைத்தட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய சேவை மிக சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அவருடைய சேவை கண்டிப்பாக தொடரும் என்பதிலும் சந்தேகமில்லை. மேலும் மாவட்ட செயலாளர் சுறாவேலு 6 வருடமாக தளபதி விலையில்லா விருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்மளுடைய மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செய்வார் என்ற நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கண்டிப்பாக எங்கெல்லாம் குடிசை வீடு இருக்கிறதோ அது கண்டிப்பாக இந்த 5 வருடத்தில் கல்வீடாக மாற்றுவதற்குண்டான ஏற்பாடுகளை
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும். அனைத்து திட்டங்களுக்கும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய அமைச்சர் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே நிதி கொடுக்கணும். அதனால் அவர் கண்டிப்பாக நிதி கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய இந்த நன்றி கூட்டத்திற்கு எங்களை அழைத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறப்பால் அனைவரும் சமம் எனும் பொருள் கொண்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழுங்கிக் கொண்டிருக்கும் நம் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும், கழகத்தின் பொதுச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என். ஆனந்த் அவர்களுக்கும், கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அமைச்சர், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் திரு சுராவேலு மற்றும் பகுதி, வட்டம், அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி மற்றும் கேட்கலையா மற்றும் அன்பான ஆர்கே நகர் மக்களுக்கும் முதல்ல எனக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 45 நாளுக்கு முன்னாடி கழக தலைவர்கள் அவர்கள் ஆர்கே நகர் வேட்பாளராக என்னை அறிவிச்சாங்க. அந்த நேரத்திலேருந்து நீங்கள் கொடுத்த அன்பு, ஆதரவும் என் குடும்பத்தில் கூட எனக்கு கிடைச்சதில்லை. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு இந்த 45 நாள். நிறைய பேர் சந்தித்தேன், நிறைய மக்களை. ஆர்கே நகர் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு சொல்லுவாங்க, 2 சைடும் போயிருந்தேன். ஒவ்வொரு தெருவும் நடந்தேன், மக்கள் குறைகளை கேட்டேன். நிறைய பிரச்சனைகள் சொன்னீங்க. நானும் தலைவர் சொன்ன மாதிரி செயல் வடிவத்தில் நம்ம காட்டணும்னு முடிவு எடுத்தோம். ஏன்னா தலைவர் எப்போதும் சொல்லுவாங்க, செயல் செயல் செயல்னு சொல்லுவாங்க. அதை எப்போதும் உள்வாங்கிப்பேன். ஸோ அந்த யோசனையில் தான் இருந்தேன். அது நடுவில் தேர்தல் பிரச்சாரத்தப்போ பொதுச் செயலாளர் அவர்களும், மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களும், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களும் வந்தாங்க. 2 பேரும் எனக்கோசரம் பிரச்சாரம் செஞ்சாங்க. அதில் ரொம்ப லக்கியான கான்ஸ்டிடுவன்சி இது. ஏன்னா 234 தொகுதி இருக்க பார்த்து அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தொகுதி அவங்க விடலை, இங்கே வந்திருந்தாங்க, எனக்கோசரம் பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நன்றி பொதுக்கூட்டத்துக்கு நான் அழைச்ச பார்த்து நாங்கள் 2 பேரும் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பெரிய ஆளுங்க இங்கே வந்துட்டாங்க, இன்னும் தலைவர் ஒரு வரல. இன்னும் நான் பிரச்சாரத்துக்கு போன இடத்தெல்லாம் கேட்ட ஒரே குரல் கேள்வி, தலைவர் எப்போ வரப்போகிறாங்க. நன்றி சொல்ல பார்த்து கூட எல்லாம் கேட்டது, தலைவர் எப்போ வரப்போகிறாங்க, தலைவர் எப்போ வரப்போகிறாங்க, சீக்கிரம் வரப்போகிறாங்க. பொதுச் செயலாளர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், தலைவர்கிட்டையும் கேட்டிருக்கோம். ஏன்னா என்னோடய மேனிஃபெஸ்டோவில் நான் அறிவித்தது ஒன்று பாக்கி இருக்குது. 25 பேருக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அவர் கையால் அது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கூடிய விரைவில் தலைவர் அவர்கள் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கண்டிப்பாக அவர் இங்கே வருவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த 45 நாள் கடந்து மே 9க்கு அப்புறம் இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. நாங்கள் எலெக்ட் ஆன பிறகு பர்டிகுலராக ஆர்கே நகர், நான் இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ்
எடுத்து நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஆரம்பிக்க முடியல. அதுக்கு உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எதனால் எதுக்கு டிலே ஆச்சுன்னு. இன்றைக்கி தான் அமைச்சர் பெருமக்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி திறந்து வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் ஜெயித்த உடனே எம்எல்ஏ ஆஃபீஸ் போய் பார்த்தா எதுவுமே இல்லை. உள்ள டேபிள் இல்லை, சேர் இல்லை, லைட் இல்லை, உள்ள ப்ரெஷர் மோட்டர் இல்லை, எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. ஒரு பூட்டு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு செய்கிறதுக்குள்ளே. ஆனால் அது நம்ம வேலையை தடைப்படலை. உடனே நம்ம கிராஸ் ரோடில் ஸ்கில் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு திறன் வேலைவாய்ப்பு முகாம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த இடத்துல நான் மக்களை பார்த்தோம். அதில் நம்ம வாக்கு கொடுத்தபடி ஸ்கூல் குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஃபீஸ் அலாட் பண்ணோம். ஃபீஸ் கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது முதல் கட்டமாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் 2வது கட்டம் ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. ஒரு வார்டுலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க நிறைய பேருக்கு பண்ணணும். எங்கள் டீம் கூட சொன்னேன், மாவட்ட செயலாளர் கூட சொன்னேன், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், செகண்ட் ஸ்லாட்டில் நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸ் செகண்ட் டேர்ம் ஃபீஸ்னு இருக்குது. செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டுவோம். இப்போ காலேஜ் கேட்குறாங்க, காலேஜுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ வேலை வாய்ப்பு முகாம் ரெடி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த வேலை வாய்ப்பு முகாம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த வாரம் செயின்ட் கோபைன் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு முகாம் வரப்போகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட 100-120 பேர் நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். கடன்னு அந்த வேலைகள் நடக்கும். அதோட முக்கியமான விஷயம், 50 வருஷம் 60 வருஷமாக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குறுக்குப்பேட்டை பிரிட்ஜு, அது இன்னும் 10 நாளில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பொதுச் செயலாளரும் அமைச்சர் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து வந்து அதை தொடக்கி வைக்க போகிறாங்க. அந்த நிகழ்வு நடக்க போகுது. ஆல்ரெடி டிராஃபிக் டைவர்ஷன் மாற்றியாச்சு அங்கே. அதே மாதிரி கொடங்கையூர் டம்பியார்டு, குப்பை சேகரிக்கும் இடம், அதுக்கும் நிரந்தர சொல்யூஷன் கிடச்சிடுச்சு. அதுக்கும் வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் ஒன்று போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா முதலமைச்சரின் அறிவுறுத்தல் படி தான். அவங்க எப்போதும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் தலைமைச் செயலகம் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே வந்து பார்க்குறதுக்கு. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். நான் என்ன இருந்தாலும் எந்த ரிக்வெஸ்ட் இருந்தாலும் அமைச்சர்களை பார்த்து, சார் இது மாதிரி எனக்கு வேணும், மக்கள் கேட்குறாங்கன்னா உடனே செய்து கொடுக்க இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தலைவரும் அதுக்கு தான் எங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பார்த்து வளர்ச்சியை நோக்கி இந்த நார்த் சென்னை பர்டிகுலர்லி ஆர்கே நகர் கண்டிப்பாக இருக்க போகுது. அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. செயல் வடிவத்தில் தலைவர் சொன்ன மாதிரி நம்ம செய்ய தான் போகிறோம். அது உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா, நிறைய பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. தலைவர் சொன்ன மாதிரி கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் சொன்னால் நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சாகணும். அது நாங்கள்லாம் ரெடி, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ரெடி. அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ரெடியா? ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் தான் ஃபீல்டில் இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் கோயில் நிர்வாகியாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் இந்த கவுன்சிலர்கிட்ட ஆக போகிறீங்க வரப்போகிற நாட்களில். அப்போ நீங்கள் வந்து அது செயல் வடிவத்தில் கொண்டு வரலைன்னா தலைவருக்கு என்றைக்குமே அந்த கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. இருக்கிறதுலே நான் பார்த்த ஒரு நல்ல மனிதன் யாருன்னு கேட்டார்னா அவர் தான். அவ்வளோ பொறுமையான ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷத்தில். அவ்வளோ பொறுமையாக அன்பாக அரவணைச்சு எல்லாரையும். சவுண்டாக கூட பேச மாட்டாங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க, எப்போ கேட்டாலும் நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. யார் சொல்லுவா? எந்த தலைவர் சொல்லுவார்? நம்ம தலைவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு செயல் வடிவத்தை கொடுக்கணுமா இல்லையா? தோழர்கள் எல்லாமே அது நீங்கள் உள்வாங்கிங்க. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் அங்கே இருக்கிறோம், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஃபீல்டில் இருக்கீங்க. எந்த கெட்ட பேரும் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் 16 தொகுதியில் 14 தொகுதி நம்ம தலைவர் ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள்லாம் கிடையாது, தலைவர் மட்டும்தான். 16ல் 14 தொகுதி. ஏடிஎம்கே கூட பண்ண முடியாத விஷயத்தை இங்கே நடந்திருக்குது. அது ஒன் அண்ட் ஒன்லி ஃபேஸ் வேல்யூ சீஃப் மினிஸ்டர் தலைவர் அவர்கள் மட்டும்தான். 37 தொகுதி திருவள்ளுவர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, அதில் 32 தொகுதி ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. 37ல் 32, கிட்டத்தட்ட 40%. அப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ அன்பா அரவணைச்சு நம்மளுக்கு வாக்களித்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நன்றி கடனா ஒன்று தான் செய்யணும். கரப்ஷன் இல்லாமல் நல்ல ஒரு சேவையை அவங்களுக்கு கொடுக்கணும்.
அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஆர்கே நகருக்கு அமைச்சர்கள் மூலமாகவும் சரி, தலைவரின் உத்தரவுப்படியும் சரி, அது நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள எந்த பிரிவினை இல்லாமல் சந்தோஷமாக ஒத்துமையாக இனிமேட்டு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நான் இப்போ தான் இன்னைக்கு காலைல தான் ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு மீட்டிங்கில், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். we have won the battle but not the war. பேட்டில் தான் ஜெயிச்சிருக்கோம், இன்னும் வார் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. இன்னும் பல வார் நம்ம பார்க்க போகிறோம், பேட்டில் பார்க்க போகிறோம். அதனால் இது ஒன்று தான். அதனால் தயவுசெய்து மக்கள் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுக்க தயாராகிட்டாங்க. அவங்களுக்கு குறைகள்லாம் கேட்க தயாராகிட்டோம். நம்ம அது செயல் வடிவத்தில் செய்ய போகிறோம். அதனால் வரப்போகிற நாட்களில் நம்ம ஒத்துமையாக இருந்து ஆர்கே நகர் மக்கள், நான் இனிமேட்டு வாரம் இல்லை, டெய்லி 2 மணி நேரம் இங்கே வரப்போகிறேன். எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயும் சரி, கிராஸ் ரோடும் சரி, டெய்லி 5 o'clock செக்ரட்டரியேட் 5:30 முடிஞ்சேன்னா 2 hours 7:30 வரைக்கும் நான் எம்எல்ஏ ஆஃபீஸ் தான் இருப்பேன். நீங்கள் தைரியமாக வந்து என்னை பார்க்கலாம், சந்தோஷமாக என்ன வந்து பார்க்கலாம், உங்கள் குறைகளை சொல்லலாம். எல்லாமே நடக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. காட் bless you. பீஸ் டு ஆல். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.